ஸோ ஃபஸ்ட் நம்ம மட்டன் கறிக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 1/4 கப் போல் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 2 பே லீஃபு, அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டுடலாம். சோம்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பீஸ் பட்டை. நல்லா அவ்வளோதானே இருக்கு போடு. அதுக்கப்புறம் ஏதோ நிறைய எடுத்து போடுவோம் அந்த ஐட்டம்லாம், அதாவது அந்த மசாலா ஐட்டம்லாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். சரி. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். நான் வந்து 1 கிலோ மட்டனுக்கு ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய். 2 தானே வெட்டினேன்? 4 தான் வெட்டினேன். வெட்டினியா? ஆமாம். சதீஷ் இன்னைக்கு ஒரு ஃபார்மில் இருக்கான் தீபாவளினால. தீபாவளி. ஸோ தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டன் குழம்பு இருக்கும், இட்லி. இந்த 2 வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அம்மா வந்து கொடுத்து விடுவாங்க. இன்றைக்கி அம்மா கொடுத்து விடுவாங்களான்னு தெரில. அம்மா வந்து வடை, ரச வடை எல்லாம் கொடுத்து விடுவாங்க. இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தை ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடியை வந்து நம்ம வந்து இந்த ஆயிலில் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். 1 கிலோ மட்டனுக்கு 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி. மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அது கொஞ்சம் மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி, அதுவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அதுக்கு அடுத்து கரம் மசாலா பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். 2லேருந்து 3, 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மசாலாவை வந்து எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இந்த மசாலா பொடி போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாவது நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். இந்த வெங்காயம் தக்காளி மசாலா வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கொண்டு வரணும். தக்காளி எப்படி மசிஞ்சு தொக்கு மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வரும்போது அந்த ஃப்ளேவர் வந்து இன்டென்சிஃபை ஆகும். அதுதான் வந்து அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்குறது. இந்த மசாலா வந்து நீங்கள் வந்து அவசர அவசரமாக பண்ணோன்னா அதுக்கு தக்கன அந்த டேஸ்ட் இருக்கும். அதனால் இந்த மசாலாவில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி தொக்கு மாதிரி கொண்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் மட்டன் வந்து நம்ம போட போகிறோம். மட்டன் வந்து மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிடலாம். எலும்பு, அதுக்கப்புறம் ஃப்ளஷ், அந்த மாதிரி ஃபுல்லாக போன்லெஸ்ஸே போட்டாலும் ஃப்ளேவர் இருக்காது. போன்லெஸ் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 4-5 எலும்பு மட்டும் தனியாக வாங்கி போடணும், நல்லி எலும்பு மாதிரி. இப்போ வந்து இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கடையில் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து இந்த மசாலாவில் ஹை ஃப்ளேமில் வச்சு அட்லீஸ்ட் ஒரு 8 நிமிஷம், 8லேருந்து 10 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணி விடணும். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக் மட்டன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வர. ஏன்னா அந்த மட்டன் வந்து அந்த மசாலாவில் அப்படியே சியர் மாதிரி ஆகணும், நல்ல ரோஸ்ட் மாதிரி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இப்போவே தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா அந்த மட்டனோட டெக்ஸ்டர் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. அதனால் இதை நல்லா வதக்கி விடணும். ஒரு 10 நிமிஷம் இதை வதக்கி விடுங்க. 10 நிமிஷம் இதை வதக்கிட்டு இது எப்படி இருக்கு
நான் வந்து காரம் வந்து ஆக்சுவலி காஷ்மீரி சில்லி தான் போட்டேன். அதனால வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 6-7 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடர்னால் இது தேவையில்லை. ஸோ எனக்கு காரத்துக்கு வேண்டி நான் போடுறேன். என்கிட்ட நார்மல் சில்லி பவுடர் இல்லை. இப்போ வந்து நம்ம மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா இதாகிடுச்சு. இந்த பீஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதில் வந்து அவுட்டரில் ஒரு கோட்டிங் மாதிரி வந்துட்டு பாருங்க. அதுதான் சியர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மசாலாவில் அப்படியே ஒரு சியர் மாதிரி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணணும். இப்போ நான் இதில் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருப்பேன். ஊற்றிட்டு தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ இதை மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 4லேருந்து 5 இல்லைன்னா உங்கள் மட்டனை பொறுத்து 5லேருந்து 6 அந்த அளவுக்கு விசில் வச்சு எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மட்டனும் இட்லியும் சிக்கனும் வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் இந்த வீடியோ தீபாவளி பிரேக்ஃபாஸ்ட் கொம்போ வீடியோ வந்து தனியாக போடுறேன். அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் எப்படி சூப்பராக ஐ மீன் எங்கள் வீட்டு ஸ்டைலில் வந்து எப்படி வந்து ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு வைக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். இந்த மட்டன் குழம்புக்கு வந்து தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி இதை குழம்புல ஆட் பண்ணிடலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டன் வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. நல்லா நான் வந்து ஒரு 5 விசில் விட்டேன். ஸோ அதில் வந்து நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிடலாம். ஐயோ, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுறலாம். எவ்வளோ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி. என்னது? அது வந்து குழம்புக்கு தேங்காய் அரைச்சிருக்கேன். நம்ம மட்டன் குழம்புல தேங்காய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொத்தமல்லி கீரையும் போட்டுட்டேன். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இங்கே பாருங்க, நம்மளோட மட்டன் குழம்பு ரைஸுக்கு, உங்களுக்கு சாதத்துக்கு, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் ஸ்டைல் ஹோம் ஸ்டைல் மட்டன் குழம்பு.